அதே மாரி அவரு பெரம்பூர்ல போட்டி போட போறாரு. அதுவுமே வந்து இப்ப சமீப காலமா வந்துட்டுருக்கு சார். அதுவுமே அவரு சொல்லிக் குடுத்த அந்த தொகுதி தானா? ஆமா, ஜோசியம் பார்த்து ஆமா, வந்த தொகுதி ஆமா. தானா? அது 234 பேர்ல யார செலக்ட் பண்ண போறீங்க? சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்கோ. அவாளுடைய ஜாதகத்தெல்லாம் வாங்கி கொண்டாங்கோ. சார் 60 வேட்பாளர் பேர் ஜாதகத்துல சார் வாங்குவாங்க. ஆமாங்க. அவர் ஜாதகம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லிர்லாம்ல. சார் பார்க்குறாங்க உங்களுக்கு? ஜோசியக்காரர் வந்து ஜாதகம் பார்த்து சொல்றதுக்கு டைம் ஆயிருச்சு. அதனால 234 தொகுதியில நாங்க போட்டியிடல. ம். நாங்க வந்து பின்வாங்கிட்டோன்னு. முதல்ல 234 தொகுதியில போட்டியிடுறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுவே பெரிய சேலஞ்சு. ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ஒரு பக்கம் டிஎம்கே, ஒரு பக்கம் பிஜேபி, ம். ஒரு பக்கம் திருமாவளவன், ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ், ஒரு பக்கம் வைகோ, சீமானு. ஜெயிண்ட்டுக்கு நடுவுல இவர் வந்து இப்படி அண்ணாந்து பார்க்கணும். ஏன்னா இவருக்கு தேர்தல்னாலே என்னன்னு தெரியாது. எந்த தேர்தலும் போட்டியிட்டதில்ல. ஒரு கட்டமைப்பு கிடையாது. ம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி வளர்ந்து கெட்டவன். ம். ம். வளர்ந்த கெட்டவன். எப்படி ம். வேணா சொல்லலாம். அவரும் இந்த புஷி. ம். அவர் ஏற்கனவே எம்எல்ஏ வேற இருந்திருக்காரு சார். ஏங்க 2000 பேர் தான் ஓட்டு போடணும் உங்க தெரியும்ல? தொகுதி தானே சார்? அதாங்க 2000 பேர் ஒரு காலேஜ் இல்ல எலெக்ஷன் சார். மாரிங்க இது. 2 ஒரு காலேஜ்லயே இப்ப 2000 பேர் இருக்காங்க. லயோலா காலேஜ்லாம் போனீங்கன்னா, ஒரு எலெக்ஷனு ஸ்டூடண்ட் எலெக்ஷன் நடந்தா 2000 பேர் இருக்காங்க. அந்த 2000 பேர் ஒரு காலேஜ்ல ஓட்டு போட்டா ஒருத்தர் வந்து சேர்மனா வருவார்ல, அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த 2000 பேர் ஓட்டு போட்டு தான் அவர் வந்திருக்காரு.